சாரி மாதிரி கட்டியிருக்கா, நான் அந்த சாரியே கட்ட மாட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு. இது நிறைய பேருக்கு உண்டு. ஏங்க அப்படி? நீ பார்த்த கண்ணாடியில இனி எவனும் முகம் பார்க்க கூடாது. ஏன் இந்த குளவெறி காரணமா தான். ஆபீஸ்ல வந்து என் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல எனக்கு மேல உள்ள தாசஸ் அந்த மாதிரி கட்டிட்டு வந்தாங்கன்னா, ஓகே மேடம் உங்களுக்கு மாதிரியே தான் என்னதும் இருக்கு அப்படிம்பேன். இருக்கு இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? உங்களுக்கு மாதிரியே தான் என்னதும் இருக்கு அப்படிம்பேன். அதே ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா அடுத்த நாள் நான் கட்ட மாட்டேன். ஏன் அப்படி? என்னது அது என்னவோ அந்த மாதிரி அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. எதனா ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா நான் கட்ட மாட்டேன். அது நம்ம ஸ்டேட் அது அந்த ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த லெவல் நம்மளுக்கு இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த லெவல் நம்மளுக்கு இது பண்ற மாதிரி அது இது அது அந்த மாதிரி தான் சார். அது என்னன்னு தெரியல, பட் நம்மளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நமக்குள்ள நடக்குது, நம்ம வீட்டுல சேர்த்து வச்சுக்கிறோம், பீரோக்குள்ள வச்சுக்கிறோம்ட்டு கிச்சனை தாண்டி பீரோக்குள்ள போயிருக்கீங்க, வெளியில வரவே இல்ல. நம்ம ஒரு புடவை எடுத்திருக்கோம், அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து 500 400 2500 25,000 அது பாக்குறது இல்ல, நமக்கு பிடிச்சி எடுத்திருக்கோம். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. சுயநிதி குழுக்காரங்க அதே புடவை கட்டிட்டு வரும்போது நம்மளும் போனா நமக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரண்ட் வரும்? என்ன டிஃபரன்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தெரியாதா? சொல்ல முடியாது. அவன் கடையில வேலை பார்க்கற லேபர். அந்த குழுவோட சேர்ந்தவங்கள மாதிரி நம்மள ஆயிடும். நம்ம யூனிக்கா காட்டிக்கணும். நம்ம ஏன் அவங்களோட போய் மெர்ஜ் ஆகணும்? அதுக்கப்புறம் பிடிக்கல அந்த புடவை, அவ்வளவுதான். வாயிலடி ஐடியா ஓ வாயிலடா ஏப்பா. அதனாலதான் நம்ம டிஃபரண்டா கட்டிட்டு நம்ம டிஃபரண்ட் ஸ்டேட்டஸ் டிஃபரண்டா யாரும் இல்ல, டிஃபரண்டா ஏலியன்ஸ் எல்லாம் வரப்போறது கிடையாது. நம்ம கூட இருக்கிற ஆட்கள் அவங்க கலெக்டர் கட்டிட்டு வந்தா உங்களுக்கு கட்டுறதுக்கு ஓகே, ஆனா ஒரு ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா ஒரு பிரச்சனை. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அஞ்சலி புடவைன்னு ஒரு புடவை வந்தது, அது கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சுயநிதி கூட அதே கட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க சார். ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? நம்ம அதை கட்டிட்டு எப்படி சார் நம்ம ஃபீல்டுக்கு போக முடியும்? நான் கேக்குறேன். அது எங்களுக்கு பிடிக்கல. இல்ல புடிச்சுதானே அந்த சாரி எடுத்தீங்க? ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப புடிச்சதா சாரி கட்டுறவங்கிறது ஒண்ணு, எல்லாருக்கும் அப்ப நம்ம டேஸ்ட் அவ்வளவு இதுவா போயிடுச்சா வேணாம் நமக்கு வேண்டாம். அப்ப உங்களுடைய சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஒரு ஸ்வீப்பரா இருக்கிற ஒரு தொழிலாளிக்கோ உங்களுக்கு வந்து ரசனை உயர்ந்ததா இல்ல, நம்மளுக்கு தான் உயர்ந்த ரசனைன்னு நீங்க உங்களுக்குள்ள நினைக்கிறேன். அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறேன். அத சொல்லு முதல்ல. நீங்க உங்களுக்குள்ள நினைச்சிட்டீங்க. நம்ம தனித்துவப்படுத்திக்கணும் நம்ம நினைக்கிறோம். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ட் தனித்துவப்படுத்தி அதே பில்ட் அப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். அதே தனிமைப்படுத்திக்கிறது உங்களை விட உயர்ந்த அதிகாரியா இருந்தா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க தனியா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களோட சேர்ந்து போக ரெடியா இருக்கீங்க. அப்படி இருக்க மாட்டோம் நம்ம. நான் சொல்றது மட்டும் ஒரே நிமிஷம். நீங்க சொன்னீங்க நிதி குழுவோட சேர்ந்து நம்மளும் போணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தனியா போணும். நம்ம இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்னு இருக்கு. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக் தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அவங்களோட உங்களை வர சொல்ல, சுயநிதி குழுல சேர சொல்ல, நீங்க ஒரு ஆபீசர், அதனால அது பிடிக்காததுனால உங்க வேலைய அதை டிராப் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். ஆமா, என்னடா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த இடத்துல தான் நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சேலை வாங்கி கூச்சாலும் சரி, நம்மளுடைய மூளை வந்து இன்னும் கூட விரிவடையவே இல்ல அப்படின்றதா இது காட்டுது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. இந்த சரி, நீங்க மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்லுங்க. நீங்க போட்டுக்க சுடிதார் இந்த மாதிரி ஒரு குழு போட்டுட்டாங்கன்னா நீங்க போடுவீங்களா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. கண்டிப்பா போட்டுப்பேன். நீங்க சொன்னீங்கல்ல ஸ்வீப்பர் போட்டிருக்காங்கன்ட்டு, ரொம்ப சந்தோஷமா எங்க வாங்குனீங்க? நம்ம வாயால வேண்டாம் சொல்லுங்க மேடம், இந்த மாதிரி ஒரு ஸ்வீப்பர் I have an answer for this. We always used to associate ourselves with the upper society. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. லைஃப் ஸ்டைல்ல எல்லாம் யாரு நம்மளை விட அதிகமா இருக்காங்களோ அந்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற டெண்டன்சி தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இருக்கு. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். 500 ரூபாய் புடவை எடுத்தா நாங்க எப்படி அதை சேஃபா மெயின்டைன் பண்றோமோ அதே லட்சணத்துல தான் 50,000 ரூபாய் புடவை எடுத்தாலும் நாங்க மெயின்டைன் பண்றோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க 500 ரூபாய் புடவை வச்சிருக்கிறதோ 50,000 ரூபாய் புடவை வச்சிருக்கிறதோ உங்க ஸ்டேட்டஸ உயர்த்திக்கணும்னு நினைக்கிறதோ பிரச்சனையே இல்ல. அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? நீங்க கட்டியிருக்கிற ஒரு புடவைய இன்னொருத்தங்க கட்டியிருக்க பாக்க எனக்கு சகிக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்க ஹியூமனிட்டியை கொஸ்டின் பண்ணப்படுது.
ஒரு ஏழை கட்டுவதை நான் கட்டுவதா அப்படின்னு என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய மனிதநேயம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதே. அது எங்க இருக்கு? இது வந்து சர்டன் லிமிட் வரையும் தான் சார். ரொம்ப கீழே இருக்கிறவங்கள பார்க்கும்போது தான் நம்ம இது கட்ட வேண்டாம்னு தோணுமே தவிர இந்த மாதிரி இவங்க ஹியூமானிட்டி அளவுக்கு போற அளவுக்கு அது இல்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. லிமிட் வச்சிருக்கீங்கன்னு அது என்ன லிமிட்? அதான் அதாவது அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம கட்டிலுக்கு புடவையை விட ஜாஸ்தியா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அது வேற. ஏய் இந்த சீன் எல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம். நீங்க வாங்கி கொடுக்கலாம், அவங்களா எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பா. நீங்க கொடுத்து அவங்க கட்டினா ஓகே, உங்களுக்கு நான் அவங்க இது கட்டிட்டு என்ன வரத மாதிரி நம்ம மனநிலை? கட்டிட்டு போகணும்னு நினைக்க இல்ல முடியாது. இது என்ன நான் 100% இது வந்து வர்க்க மனநிலை, ஆதிக்க வர்க்க மனநிலை. பாவம் ரொம்ப என்னன்னா ரொம்ப Sorry. இன்னசென்ட்டாவே உங்க மனநிலை நீங்க உங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. வெரி அன்பார்ச்சுனேட். என்னன்னா நீங்க இன்னசென்ட்டாவே இதை சொல்லிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம்னு தெரியாம. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. காந்தி கோட் சூட்லாம் போட்டுட்டு தான் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. பெரும்பான்மை மக்களுக்கு அந்த உடை இல்லை என்கிற போது அவர்கள் உடைக்கு நான் மாறுறேன் அப்படின்னாரு. இந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? அதுதான் அங்க மனிதநேயம்ங்கிற ஒரு கேள்வி வரும். யாருக்கும் ஃப்ரீயாலாம் தர வேணாம், ஆனா அவன் போட்டு வர உடை உங்களை உறுத்த வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். மனசு சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவோம் போல இருக்கேப்பா. செட் ஆயிடுமா சார்? அப்படித்தான் மாட்டுங்க. முக்கியம். நம்ம சின்ன சின்ன தானங்களை செஞ்சுட்டு நம்ம நல்லவன்னு சொல்லிக்க பாக்குறோம் கிடையாது. மனசுல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா தானம் தானாகவே நடக்கும்.